வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, மூக்கடைப்பு இருக்குது. இன்னும் உடம்பு அவ்வளோ ஃபுல்லாக கிளியர் ஆகலை, ஆனால் பரவாயில்ல. ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஒன்றா சந்திப்போம். நண்பர்களே, மொத்தம் இந்த டைமில் இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் இல்லை. லாட்ரி சீட் அடிச்சதுனால ஒருத்தர் இல்லை, ஒரு பையன் ஊருக்கு போயிட்டான், நான் மாஸ்டர் லீவு. 3 பேர் இல்லை. வெளியும் வேலை உள்ளேயும் வேலைன்னு சொல்லி பயங்கர கடுமையாக போய்கிட்டு இருக்குது. ரொட்டி பூரிங்க நான் ஒரே ஆள் தான், உதவிகள்லாம் ஆனால் இல்லை, ரொம்ப கடுமையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிச்சு. இவங்க 2 பேர் தான் வெளியே இருக்காங்க இப்போதைக்கு. மை காட், இந்த 2 பேர் நம்ம கண்ட்ரோல் தான். அது போக வெளியவும் பார்த்துக்கிறேன். அதான் இப்படி உயர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஒருத்தருக்கு 400 வெள்ளி, 22 வெள்ளி முதலீடு செஞ்சு 400 வெள்ளி அடிச்சிருக்கு. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது பேசாமல் என்னுடைய அனாவசிய செலவுகளை நான் கட்டுப்படுத்தி ஒரு நாளைக்கு 1 வெள்ளி அப்படின்னு சொல்லி நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? கட்டுப்பாடோடு இருக்க முடியுமா? முடியும். ஒரு நாளைக்கு 1 வெள்ளின்னு சொல்லி நம்மளும் போடுவோமே, விழுந்தா லக்கு தானே அப்படின்னு தோணுது. இல்லை வேண்டாம், அது ஒரு மண்டை காய்ச்ச பிடிச்ச வேலை, மைண்டு அந்த லாட்ரி நம்பரை சுற்றியே வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவருக்கு ஒரு 55 வயசோ என்னமோ எனக்கு தெரிஞ்ச பின்னர், அவருக்கு 58 வயசாகிருக்கும். 3 வருஷமாக அது தெரியும். அவர் 25 வருஷமாக நம்பர் போடுறாராம். நான் அவருக்கு 130 வெள்ளி சம்பளம். அவர் சமையல் மாஸ்டரு. அவர்கிட்ட நான் ஏங்க ஒரு நாளைக்கு 30 வெள்ளி சீட்டு போடுறீங்களே, எனக்கு ஒரு நாளைக்கு 50 வெள்ளி தான் சம்பளம், 30 வெள்ளிக்கு லாட்ரி சீட்டு எழுதுறீங்களே, இந்த காசை அதுக்கு ஏழை பாழைக்கு ஒரு 5 வெள்ளி கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். புண்ணியமாக போகும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு என்ன 25 வருஷமாக என்னை அவனும் திருத்த முடியல, நீ திருத்த வந்துட்டியா அப்படின்னாரு. இன்னும் நம்ம எழுதித்தான் இருக்கார். அவர் என்னென்னா, கறி சூடு பண்ண வரும்போதெல்லாம் வெளியவே எட்டி பார்த்துட்டு இருப்பார். கார் நம்பர்லாம் நோட் பண்ணிகிட்டே இருப்பார். என்னோடய ஃபோன் நம்பர் போடுவார். அப்படி விரிபிடிச்சு இருப்பார். அதுபோல் நம்மளும் ஆயிடுவோமோ அப்படி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஊர்லேருந்து இங்கே வேலை செய்யக்கூடிய மலேசியாவில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இப்படி தான் லாட்ரி சீட்டு நம்பர் எழுதுகிறாங்க. நம்மளும் அது போல் அடிக்ட் ஆகிடும். என்னோடய கேரக்டர் அடிக்ட் பர்சனாலிட்டி. என்ன பண்ணலாம்? பேசாமல் அந்த ஆப்பை ஏற்றி வச்சு நம்பர் சும்மா ஃபாலோ பண்ணி பார்ப்போமா? யா சத்து சப்பாத்தி, சத்து தம்பல், சப்பாத்தி தம்பல். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நம்பர் எழுதட்டுமா, லாட்ரி சீட்டு போடட்டுமா? கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, சாப்பிட்டுட்டு இருக்கேன் பீவன் கோரின் தொழுமத்தான். பூனைக்கு கோழி வெட்டியிருக்கோம். தம்பி அதோட குட்டிகளையும் கொண்டு வந்து விடுறான். ஐய் சத்து, இன்னும் ஒன்றா காணுமா? 3 தான் இங்கே இருக்குது. அதோட அம்மா சாப்பிட அதுக்கு பார்த்துட்டு அதுவும் கொஞ்சம் சாப்பிட ட்ரை பண்ணுவோம்ல, அதுக்காக கொண்டு விட்டுருக்கோம். லைட் அடித்து பார்க்க வரேன் தம்பி. பூனை எங்கே போச்சுன்னு தெரியல. லைட் அடித்து பார்க்க போகிறான். Tara, dalam yuk kota kasih dalam bi. கண்டிப்பாக இதுக்கு காப்பிரைட் வரப்போது. பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நேரம். இங்கே ஸ்பீக்கர் பக்கத்துலேயே இருக்கா, டிவி ஸ்பீக்கரெல்லாம். கண்டிப்பாக இந்த வீடியோ காப்பிரைட் வரும். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காம கூட இருக்கலாம். தடாவா கஷ்டமாக ரொம்ப தத்தவாடா தம்பி.
வேலை முடிஞ்சிச்சு நண்பர்களே. நான் லாட்ரி எழுதட்டுமா அப்படி சொல்லுங்கள். எனக்கு தெரியுது. நேற்று நான் சொல்லியிருந்தேன், சூதாட்டம் பற்றிலாம் நான் சொல்லியிருந்தேன். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு லாட்ரி அடிக்குது. ஒருவேளை நம்மளும் ஒரு அதிர்ஷ்டசாலியாக இருப்போமோ, நம்ம ஒரு லக்கி பேபியாக இருப்போமோ, நம்ம எழுதுனா வந்துட்டு லாட்ரி நம்பர் விழுமோ அப்படின்னு ஒரு எண்ணம். அதுவும் நம்ம அதுக்குன்னு காசு ஒதுக்காமல், ஒரு நாள் சம்பளத்துலேருந்து, ஒரு வாரம் சம்பளத்துலேருந்து, ஒரு மாதம் சம்பளத்துலேருந்து ஒதுக்காமல், என்னோடய இதர செலவுகளில் அனாவசியமாக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் எதையாவது அதில் கட்டுப்படுத்தி அதை இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம். ஆனாலும் அதில் நான் கட்டுப்பாடாக இருப்பேனா, போக போக அதில் மூழ்கிடுவோமோ? ஐ திங்க் சான்ஸ் இருக்குது. நம்ம கேரக்டர் அது போல் அடிக்ட் பர்சனாலிட்டி. ஒன்றும் ஒருவேளை பேராசையா, ஒன்றும் புரியல நண்பர்களே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாட்ரி நம்பர் எழுதிட்டுமா நான் என்னன்னு சொல்லுங்கள். கடையில் ஒரு 3 பேர் வந்துட்டு ஆள் குறையுது. ரொம்ப டஃப்பாக போகுது நண்பர்களே. சரி, ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு பரோட்டா கட்டிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு இதில் போட்டு அது மேலே சட்னி சாம்பார் ஊற்றிருக்கேன். அது ஊறிடும் குளிச்சுட்டு வரும்போது. அப்படியே சாப்பிட்றாடுங்க. இப்போதைக்கு பசிக்கல. வேலை முடிச்சு போகும்போது நீங்கள் கூட பீஃப்னு போகிறீங்க. நான் சாப்பிட்றத பார்த்தீங்கல்ல, அது வந்து வயிறு இதாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு சரி பசி இல்லாமல் இருக்குது. குளிச்சதுக்கப்புறம் பசிக்கும். அதுவும் ஒரு 11 மணிக்குள்ளே நான் வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக தூங்க போகிற நேரத்தில். சரி, ஓகே நண்பர்களே, வேலை கொஞ்சம் அதிதீவிரமாக தான் போய்கிட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம், போய்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு சின்ன சர்க்கிளில் நான் வந்துட்டு சந்திக்க நேர்ந்துச்சு. ஆனாலும் அதுலேருந்து வந்துட்டு நான் மீண்டும் திரும்ப சர்வே ஆகிட்டு இருக்கேன். சர்க்கிள்னால் தடுமாற்றம். ஓகே, இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு தடுமாற்றம் மேலே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் வேலை முடிஞ்சு இங்கே நான் வீடியோ வந்துட்டு எடுத்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு பேசும்போது, நான் வந்துட்டு எப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த வீடியோ கிளிப் எடுக்கும்போது அதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ், எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க. இந்த கேமரா வந்துட்டு என்ன இதாக நம்மளை ஏதோ ஒரு நம்மளோட ஒரு வலிமையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தி வந்துட்டு அதோட கண்காணிப்பில் நம்ம இருக்கோம். நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறோம் அப்படிங்கிற அது ஒரு பாதுகாப்பு உணர்வு எனக்கு தருது. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஒரு கிளிப்பும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ், எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ கஷ்டங்கள், ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கும்போது நான் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை நான் உணர்கிறேன். அதாவது நான் தனியாக இல்லை, சம்திங் எப்படி சொல்கிறது, அது ஒரு உணர்வு. நீங்கள் புரிஞ்சுக்கிங்களா என் இடத்துல இருந்து? நான் இங்கே உட்காந்துருக்கேன். எதிர்த்தாப்பில் கேட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும். அது வழியாக நான் மேசை இருக்குது. அந்த நான் மேசை கண்ணாடியில் இந்த பக்கம் உட்காந்துருக்க கஸ்டமர் சாப்பிட்றது அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் ஆகி எனக்கு தெரியுது. அதை நான் பார்த்துக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுகிறேன். அது அவரும் தெரியுறாரு, அந்த பக்கம் இருக்கிற பொருளும் தெரியுது. அது ஒரு லர்ரான மாதிரி. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. சூதாட்டம் சம்திங் இவ்வளோ ஹார்ட் ஒர்க். இன்றைக்கி ஆள் கம்மி, ரொம்ப கடுமையாக போய்கிட்டு இருக்குது. கேரட் வெட்டணும், பச்சை மிளகாய் ஆய வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்துட்டு ரொம்ப டஃப் கொடுக்க போகுது வேலை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் தூங்கணும். சீக்கிரம் தூங்கினாதான் சனிக்கிழமை. இப்போ உடம்பு பரவாயில்ல நண்பர்களே, பரவாயில்ல. நிறைய பேர் என்ன லைவில் வந்து கேட்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப நன்றிங்க அவங்களுக்கெல்லாம், ரொம்ப நன்றி. ஓகே, சரி, நான் போய் இப்போ டீ மாஸ்டர் எழுப்பணும். எழுப்பிட்டு
இப்போது எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த வேர்வையோடு நான் குளிக்கிறதுனால தான் எனக்கு காய்ச்சலே வருதுன்னு நினைக்கிறேன். கையெல்லாம் வேர்த்து ஓடிட்டு இருக்கு. கைகள் வேர்த்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஓகே, எல்லோரும் பார்த்து கொடுத்துருமா இருங்க. ஹார்ட் ஒர்க், வேலை, மண்டை உடைச்சல் மற்றும் சம்திங் தனிமை, கடுப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் கடந்ததுனால் நேற்று ஒரு தடுமாற்றத்தை சந்திச்சிருக்கேன். இன்றைக்கி ஒரு தடுமாற்றத்தை சந்திக்க போகிறேன். ஆனாலும் நான் எப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் தான். குடிபோதை பிரச்சனைகளிலிருந்து நான் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் வாழணும்னு நினைக்கிறதுக்கும் இப்போதைக்கு ஏற்கனவே நினச்சேன். இப்போ அதை நான் கண்டினியூஸாக நினைக்கிறதுக்கும் நீங்கள் ஒரு பெரிய காரணம் நண்பர்களே. ஓகே, என்னை இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள். என்னை இதே போல் ஆதரியுங்கள். என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச விஷயம் உங்களாலேயும் முடியும் அப்படி சொல்லி நினைங்க. எக்காரணத்தை கொண்டு நம்மளோட இளைஞர்கள் இந்த போதை பாதைக்கு வந்துடாதீங்க. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, மீண்டும் சந்திப்போம். தினசரி வாழ்க்கை விழாக் வீடியோ இந்தியா டைம் நைட்டு 8 மணிக்கு. ஓகே, பார்த்து பத்திரமாங்க. Hi.